நீங்க வந்து நான் நடிக்கணும்னு என்ன செய்யணும்னு தெரியாம ஊரை விட்டு ஓடி வந்ததுதான். பிஎஸ்சி பாட்னி அட்டெம்ப்ட். பாட்னி படிச்சீங்க? பாட்னி அந்த காலத்துல அதுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. மாடி வீட்டு ஏழைன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. கார் இருக்கும், பெட்ரோல் இருக்காது, போன் இருக்கும், அடிக்காது. இங்க என்னடா இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து நம்ம என்னடா செய்ய போறோம் அப்படிங்கிற நம்ம சிவகுமார் அண்ணா சிவகுமார் அங்கிள் வந்து பழக்கமானாரு. அப்போ நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன். அப்போ என்னோட கசின் மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்ட்டு அண்ணன் வந்து நீ ஏன் சினிமாவில் போய் நடிக்கக்கூடாது அப்படின்னாரு. சினிமாவில் போய் நடிக்கிறதா? எனக்கு என்னன்னே தெரியல. அப்பவே உங்க ஹைட்டு அதெல்லாம் நீங்க வித்தியாசமா தெரிஞ்சிருப்பீங்கல்ல. இல்ல எனக்கு அது சினிமாவில் போய் நடிக்கிறதா? சரி, சிவகுமார் அண்ணா இருக்கிற தைரியத்துல இங்க வந்து சரி ஒரு ஆள் இருக்காரு போயிரும் நடிக்கிறதுக்கு. அவரு வந்து பயங்கரமா பயமுறுத்தி விட்டாரு. ரொம்ப கஷ்டமான லைட்டா எடுத்துக்காதீங்க. அப்புறம் அப்படியே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையும் பார்த்துக்குவேன், ப்ரொடக்ஷனுக்கு காரும் ஓட்டிக்குவேன், ஒரு டைரக்டர் கூட போய் டிஸ்கஷன்லையும் கலந்துக்குவேன், நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆக்டோபஸ் வந்து பல இடத்துல விடுமில்ல கையை, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் விடுவோம். எங்க அரசுக்கு அந்த மாதிரி போனதுதான்.